வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு விஷயம் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கனாலே பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். அப்படின்னா மோஸ்ட் கன்சியூம்டு இந்த வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். இது இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகவே வெஜிடேரியன்ஸ் யூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடல்ட்ரேஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத ஷாக்கிங் ரிவிலேஷன் வந்து ஒன்று விளக்கியிருக்கு. நிறைய சாம்பிள்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் டெஸ்ட் பண்ணும்போது 8-90% ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அடல்ட்ரேட்டட் பன்னீர் அப்படின்றது தெரிய வருது. அதாவது ஃபேக் பன்னீர் அப்படின்னு தெரிய வருது. இது வந்து எப்படிடா இதில் கூட ஃபேக் பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோணுது. இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் தான். மில்க்கு அப்புறம் லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா வினிகர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸில் பன்னீரை வந்து உருவாக்கி நம்மளுக்கு தருது. நம்ம அதை ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் மில்கோட காஸ்ட்டை கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பிராண்ட் ஷாப்ஸு இது எல்லாமே நினச்சி பார்க்காத ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக வந்து அந்த சோப் டிட்டர்ஜென்ட்ஸு, சோப் எம்எல்சிஃபையர்ஸு, இண்டஸ்ட்ரியல் அசிட்டிக் ஆசிடை வந்து சீப் வெஜிடபிள் ஆயில்ஸ் ஆர் பாம் ஆயில்ஸை யூஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வந்து உருவாக்கிடுறாங்க. அந்த உருவாக்கின கன்சிஸ்டன்சி என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃப்ரெஷ் மில்கோட பேஸாக வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளஃபினஸ் கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சை யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் பன்னீர், அதாவது அனலாக் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கிடச்சிருது. பட் அதை சீப்பாக வைக்கிறதோடனே வந்து பார்த்திங்கன்னா FSSAI வந்து இதில் சூப்பர் ஆக்ஷன் எடுத்து இதை பேன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் ஷாக்கிங்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேக் பன்னீர் அப்படின்றது பண்ணுறது தப்பு அப்படின்றத சொல்லாமல் ஸோ மில்க் டிரைவ்டு ப்ராடக்ட்ஸ்லேருந்து நீங்கள் பன்னீரை பண்ணல அப்படின்னாலே அது பன்னீர் கிடையாதுன்றதை சொல்லிவிட்டு சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணி பன்னீர் பண்ணீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிடுங்க, தப்பு கிடையாதுன்ற மாதிரி வந்து அனலாக் பன்னீர் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதை எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஏன்னா இதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட் அப்படின்றது அயோடின் டின்ச்சரை வந்து பன்னீரில் யூஸ் பண்ணி பிளாக்கிஷ் ஆர் ப்ளூயிஷ் கலர் வந்ததுன்னா இது வந்து ஸ்டார்ச் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். பட் அதர் அடிட்டிவ்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லணும்னா இந்த ஃப்ளஃபினஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். எப்பவுமே பன்னீரை நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா உடனே கரைஞ்சிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குட் பன்னீர். பட் அது ரொம்பவே திக்கனா ரொம்ப ரப்பரியாக இருந்ததுன்னா அது வந்து ஃபேக் பன்னீர் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா வந்து இன்னொரு மெத்தட் வந்து தூர்தால் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தோரம்பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு தோரம்பருப்பை போட்டு அதில் பன்னீரும் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது பிங்காக மாறுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் பன்னீர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே மாறலை அப்படின்னா அது நல்ல பன்னீர்னு சொல்கிறாங்க. இதை கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ விட்டு வைக்கல, என்ன பண்ணுறது? எல்லாமே அக்யூரேட் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அக்யூரேட் மெத்தட் வேணும்னா நம்ம லேபுக்கு தான் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்.